வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வு விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநிலத்தின் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வருகை தந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற ஏகாதச ருத்ர ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சோமநாதரை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஸ்ரீ சோமநாயகி உடனமர் ஸ்ரீ சோமநாதர் ஆலயத்தில் நூதன ஏகாதச ருத்ர ஹோமம் காலை துவங்கி மதியம் வரை நடைபெற்ற ருத்ர ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பட்டுப்புடவை, பழவகைகள், நகைகள் போன்ற பொருட்களை ஹோம குண்டத்தில் இட்டு சோமநாதரை வழிபட்டனர். ஹோமத்தை ஒட்டி ஸ்ரீ சோமநாதருக்கு மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம், பால், தயிர் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக ருத்ரஹோமம் பூர்த்தி அடைந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியார் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து புனித நீரால் ஸ்ரீ சோமநாதருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் ருத்ர ஹோமத்தை முன்னிட்டு ஏகாதச ருத்ர பாராயணம், ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. ருத்ரஹோம நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் AH நாஜிம், வடக்கு தொகுதியின் திமுக ஒருங்கிணைப்பாளர் பிரபு என்கிற பிருத்திவிராஜ் மற்றும் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சோமநாதரை வழிபட்டனர். காரைக்கால் குர்ஷப்பட் ஆங்கில பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச உயர்கல்வி வழிகாட்டுதல் பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது. காரைக்கால் குர்ஷப்பட் ஆங்கில பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச உயர்கல்வி வழிகாட்டுதல் பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது. இவ்வேற்பாட்டினை பள்ளியின் தாளாளர் திரு ராசன் தாமஸ் அவர்களும் முதல்வர் டாக்டர் ஜாய் தாமஸ் அவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பெங்களூரில் அமைந்துள்ள கிறிஸ்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்திருந்த டாக்டர் ஜோசப் எட்வர்ட் பெலிக்ஸ் மற்றும் டாக்டர் V முத்துரூபன் ஆகிய இருவரும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மிகவும் சிறப்பாக இந்த இலவச உயர்கல்வி வழிகாட்டுதல் பயிற்சி கருத்தரங்கை நடத்தினர். மேலும் காரைக்காலில் உள்ள அனைத்து தனியார் பள்ளி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட சுமார் 800 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த கருத்தரங்கில் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், அவற்றில் இருக்கும் உட்பிரிவுகள் என்னென்ன மற்றும் அதற்காக சிறந்த கல்லூரிகள் எவையவை என்றும் மேலும் அதற்கான இணையதளங்கள் பற்றிய விழிப்புணர்வும் மாணவர்களுக்கு மிகவும் நுட்பமான முறையிலும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் தெளிவுபடுத்தினர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் SDPI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் SDPI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையை கையில் ஏந்தி வக்பு மற்றும் வழிபாட்டு உரிமையை காப்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முகமது பிலால் தலைமை தாங்கினார். பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற போராட்டத்தில் பாபர் மஸ்ஜித் தகர்ப்பு மற்றும் இழைக்கப்பட்ட அநீதி குறித்து தமிழ் மாநில பேச்சாளர் முகமது லுக்மான் ஹக்கீப் கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாகத்தியாகராஜன் பேசும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீய சக்திகள் அகற்றப்பட்டு நல்ல சக்திகள் மட்டுமே இருக்கும் நிலை உருவாகும் என்று உறுதி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். SDPI கட்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருப்பரங்குன்றம் அந்த காட்டு எரிமலை நடந்தது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, மரியாதைக்குரிய
போற்றுதலுக்குரிய எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டார் என்பது உங்களை அத்தனை பேருக்கும் தெரியும். நாங்கள் இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற மத பிளவுகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை அவர் உறுதியாக இருந்தார். நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதற்கான பாடம் அவங்களுக்கு கூட்டப்படும். நிச்சயமாக நல்ல சக்திகள் மட்டும்தான் நீங்க இருக்கும், தீய சக்திகள் நிச்சயமாக ஆற்றப்படும் என்ற உறுதியோடு வெல்லட்டும் வெல்லட்டும், காப்போம் காப்போம், வழிபாட்டு உரிமையை காப்போம். பாபர் பள்ளி இந்தியாவின் மத சார்பின்மையின் அடையாளம். நீதி வெல்லும், நீதி வெல்லும், நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும், ஒரு நாள் நீதி வெல்லும். சாட்சி சொல்லும், சாட்சி சொல்லும். பாபரியின் பாங்கொலி அங்கே. இன்றைய தினம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்திய தேசம் முழுவதும் வக்குஃப் மற்றும் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கின்ற ரீதியிலே இன்றைக்கு டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதுடைய இடிப்பு தினமான இன்று நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையானது இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 1991 இயற்றப்பட்ட வழிபாட்டு உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் இந்திய சாசன சட்டம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு என்பனவை கட்டாயம் அனைத்து சமூக மக்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். வழிபாட்டு தலங்களுடைய சட்டங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த வழிபாட்டு தலங்களின் மேலே குறிவைக்கப்படுகின்ற பாசிச சங் பரிவார்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சமூக மக்களுடைய ஒற்றுமையை நிலைமாட்டக்கூடிய பன்முகை தன்மை கொண்ட இந்த இந்தியாவை, இந்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, இந்த இந்தியாவினுடைய மதசார்பின்மையை, இந்த இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு டிசம்பர் 6 நிகழ்வை வழிபாட்டு தலங்கள் மற்றும் வக்குஃபினுடைய உரிமையை பாதுகாக்கும் தினமாக இன்றைக்கு நாடு முழுவதும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை அணியின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அதேபோன்று திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தங்களது ஆதரவாளர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வெறிநாய் கடி தடுப்பு விழிப்புணர்வு முகாம் டிஜிட்டல் ஆய்வகத்தில் நடைபெற்றது. காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வெறிநாய் கடி தடுப்பு விழிப்புணர்வு முகாம் டிஜிட்டல் ஆய்வகத்தில் நடைபெற்றது. விரிவுரையாளரும் நாட்டு நலப்பணி திட்ட ஆய்வாளருமான திரு மூரா ராஜகோபாலன் வரவேற்புரை வழங்கினார். துணை முதல்வர் திருமதி ஞானப்பிரகாசி அவர்கள் நிகழ்ச்சியை தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் செல்வராணி விரிவுரையாளர் கலந்து கொண்டார். கால்நடை பராமரிப்பு துறையின் இணை இயக்குனர் திரு சுரேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இரு கால்நடை மருத்துவர்கள் பவர் பாயிண்ட் விளக்க காட்சி மூலம் சிறப்புரையாற்றினர். டாக்டர் செந்தில்நாதன் ரேபிஸ் நோய் மற்றும் அதன் வரலாறு என்ற தலைப்பில் பேசினார். டாக்டர் சுமதி தடுப்பு முறைகள் என்ன மற்றும் பெற்றோர்களுக்கும் அப்பகுதி சமுதாயத்திற்கும் அளிக்க வேண்டிய செய்திகள் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்தார்.
நன்றியுரை தேசிய மாணவர் படை தன்னார்வலர் கயல்விழி அவர்கள் இறுதியாக நன்றி கூறினார். சமுதாய நல்லிணக்க பேரவை ஆன்மீக பிரிவு சார்பில் காரைக்கால் மாவட்ட அளவில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் சங்கம விழா நடைபெற்றது. காரைக்கால் ஸ்ரீ அம்மையார் மணிமண்டபத்தில் சமுதாய நல்லிணக்க பேரவை ஆன்மீக பிரிவு சார்பில் காரைக்கால் மாவட்ட அளவில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சங்கம விழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மேடை மீது அபிஷேக பீடத்தில் வீற்றிருக்க அனைத்து திரவியங்களையும் கொண்டு சிறப்பு மகாபிஷேகமும் மற்றும் சொர்ணாபிஷேகமும் ஐயப்பமார்களாலே நடைபெற்றது. பக்தர்கள் மலர் தூவி சாமரம் வீச அம்மையார் குளக்கரையை வலம் வந்து மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட பொன்னிற மண்டபத்தில் எழுந்தள்ளினார். உடன் பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமும் வழங்கப்பட்டது. உடன் பக்தர்களுக்கு ஸ்ரீ அம்மையார் மணிமண்டபத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐயப்ப குருசாமிகளின் வழிகாட்டுதலுடன் நடைபெற்ற இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட ஐயப்பமார்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு பொது பூஜையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தலத்திரு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையை ஒட்டி மதியம் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற ஐயப்பன் பொது பூஜையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் ஐயப்ப பொது பூஜை சக்தி வேணுகோபால் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. ஐயப்ப பூஜையினை ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.